அல்லாஹுவின் 99 பெயர்கள். இந்த 99 பெயர்களை ஓதுவதற்கு நமக்கு ஒலு தேவையில்லை, நமக்கு உடல் சுத்தம் தேவையில்லை. எந்த நேரத்திலும் ஓதலாம். தொழுகை இருக்கின்றவர்களுக்கும் தொழுகை இல்லாதவர்களுக்கும் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு அமல்தான் இறைவனின் 99 பெயர்கள். ஆனால் ஓதக்கூடிய நேரத்தில் கிபிலாவை நோக்கி நல்ல ஈமானோடு இஹ்லாஸோடு தக்குவாயோடு ஒலுவோடு ஓதினால் ஒவ்வொரு இஸ்மையும் சொல்லும் நேரத்தில் என்ன பலன் இருக்கிறதோ அது நமக்கு வேகமாக வந்து சேரும். அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய 99 பெயர்களில் இருந்து நம்ம குறிப்பாக தேர்வு செய்த 7 பெயர்களை, நல்ல சக்தி வாய்ந்த பெயர்களை இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹுவின் இந்த 7 இஸ்முகளை சொன்னால் கிடைக்கும் நிறைய பலன் இருக்கு. அப்படின்னா அந்த 7 இஸ்முகள் என்னென்ன, அந்த இஸ்முகளை சொன்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள இந்த ஒரு வீடியோல நம்ம தெரிந்து கொள்வோம். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, வீடியோக்கு கீழே கமெண்ட் அனுப்புகிறாங்க, சகோதரி என்னுடைய கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது, விடவே மாட்டேங்கிறாரு, என் கணவர் தொழுகை செய்வதே கிடையாது, வீட்டுக்கு செலவுக்கு தருவதே கிடையாது, கெட்ட குணம் இருக்குது, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மதுபானம் புகைன்னு சொல்லி எத்தனையோ சகோதரிகள் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கணவரை வெறுத்துட்டாங்கன்னு கிடையாது, அவர்கள் நீங்கள் துவா செய்யுங்கள் எங்களுக்காக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவா தான். அப்படின்னா இப்படிப்பட்ட கணவர் குணத்தால் கஷ்டப்படுகின்ற பெண்களும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பது கிடையாது, குடும்பத்தில் சண்டை இருந்தாலும் இப்படிப்பட்ட நிறைய குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு இஸ்மை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த இஸ்மை ஓதி நீங்கள் தேனில் ஊதி அதை கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் 17 நாட்களுக்குள் அதனுடைய பலனை நீங்கள் பார்க்க முடியும். இது நான் என்னுடைய மனசுலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, யார் சொன்னது என்பதை இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படின்னா அல்லாஹுவின் அந்த 7 இஸ்முகளை மறக்காமல், அந்த இஸ்முகள் என்னென்ன, அதை சொல்லினா கிடைக்கக்கூடிய பலம் என்ன, எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வீடியோக்கு கீழே ஒரு சகோதரி எழுதினாங்க, இந்த சூறாவை எனக்கு ஓத வேண்டும்னு ஆசை இருக்கிறது, ஆனால் எனக்கு இப்போது தொழுகை செய்ய முடியாத ஒரு நேரம், அதனால் எனக்கு ஓத முடியலை. அப்படின்னா எல்லா நேரத்திலையும் செய்யக்கூடிய அமல் ஏதாவது இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது, தொழுகை இருக்கும் நேரமாக இருந்தாலும் சரி, தொழுகை இல்லாத நேரமாக இருந்தாலும் சரி, ஒலு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, உடலில் நஜீஸ் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஆண் பெண் குழந்தை பெரியவர் எல்லாருக்குமே ஒரே மாதிரி செய்யக்கூடிய அல்லாஹுவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு அமல் அல்லாஹுவின் 99 பெயர்கள். அந்த 99 பெயர்களில் இருந்து சில பெயர்கள், அந்த பெயர்களை சொன்னால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, எதற்காக அதை நாம் ஓத வேண்டும்னு இப்போது நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நிறைய சகோதரிக்கு 99 திருநாமங்களும் மனப்பாடமாக தெரியும். அப்படி தெரிஞ்சவங்க கமெண்டில் எழுதுங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு ஹதீஸை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா ஒரு மலக்கை படைத்திருக்கிறான். அந்த மலக்கு சாதாரணமானது இல்லை, அந்த மலக்குக்கு 1000 தலைகள் இருக்கிறது, ஒவ்வொரு தலைக்குமே 1000 முகங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு முகத்துக்கும் 1000 நாக்குகள் இருக்கிறது. அந்த ஆயிரக்கணக்கான நாக்குகளில் அந்த மலக்கு என்ன செய்கிறது தெரியுமா, எப்போதுமே அல்லாஹுவை தஸ்பீக் செய்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அந்த மலக்கு எவ்வளவு பெரிய இபாதத்து செய்து கொண்டே இருக்கிறதுன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மலக்கை விடையும் பெரியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா என்று. அதற்கு அல்லாஹு தாலா கூறினான், இருக்காங்க ஜிப்ரீல், இந்த மலக்கை விடையும் உயர்ந்த அடிமைகள் இருக்காங்க. அவர்கள் யார் தெரியுமா, தினமும் என்னுடைய பெயர்களை சொல்கின்றவர்கள், அல்லாஹுவின் ஹஸ்மால் உஸ்னா அந்த பெயர்களை தொடர்ந்து ஓதுகின்றவர்கள். அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு புரியுது, இந்த நேரத்தில் 1000 தலை 1000 நாக்கு வைத்து எப்போதும் தஸ்பீக் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மலக்கை விட தினமும் அல்லாஹுவின் பெயர்களை சொல்லுகின்ற ஒரு மனிதன்தான் அதிக சிறப்பு நிறைந்தவன். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹுவின் பெயர்களை நாம் ஓதுவது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப பெரிய ஒரு இபாதத்து, அல்லாஹுவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு அமல். அதனால தான் இந்த 99 பெயர்களில் இருந்து சில பெயர்களை நாம் தினமும் ஓத ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு பார்க்க முடியும்.
குறிப்பாக இந்த 7 இஸ்முகளை நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான பெரிய பலன்களும் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். இறைவனுக்கு 99 பெயர்கள் உண்டு. யா அல்லாஹ், யா ரஹ்மான் யா அல்லாஹ், யா ரஹீமு யா அல்லாஹ், யா மலிக்கு யா அல்லாஹ், யா குத்தூஸ் யா அல்லாஹ், யா சலாமு யா அல்லாஹ், யா மோமீன் யா அல்லாஹ், யா முஹைமீன் யா அல்லாஹ். இப்படி இறைவனுக்கு அழகிய 99 திருநாமங்கள் உண்டு. நான் சொல்லக்கூடிய இந்த இஸ்மை நாம் ஓத ஆரம்பித்தா நமக்கு எதிரியாக இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாமல் நமது பின்னாடி இருந்து நமக்கு தீங்கு மனதில் நினைக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் தோல்வியடைந்து நம்மை பாதிக்க முடியாது. அவர்களால் நம்மை எதுவும் செய்ய முடியாது. அது இல்லாமல் நம்மிடம் பொறாமை வைத்திருக்கக்கூடியவங்க நம்மளுடைய அழகை, நம்மளுடைய பேச்சை பார்த்து, நமது வீட்டை பார்த்து கண்திருஷ்டி உள்ளவங்களுக்கு அப்படிப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹு தாலாவின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இதை நாம் ஓத வேண்டியது ஃபஜருடைய தொழுகை பிறகோ மஹரிபுடைய தொழுகைக்கு பிறகோ 3 தடவை நாம் ஓதினால் போதுமானது. 3 தடவை ஓதும் போது நமக்கு இந்த பிரதிபலன் கிடைக்கிறது. இனி அந்த சக்தி வாய்ந்த இஸ்மி எதுனா யா ஜப்பார் யா அல்லாஹ், யா ஜப்பார் யா அல்லாஹ், யா ஜப்பார் யா அல்லாஹ். அடுத்து 2வது, கடன் பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தாலும், பணம் வந்து சேராதவர்களாக இருந்தாலும், வீட்டு பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தாலும், வாழ்க்கையில் குழப்பம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்மை நான் சொல்லுகின்ற முறையில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதனை ஓதிவிட்டு யா அல்லாஹ், என்னை உருவாக்கின ரப்பே, எனக்கு வந்திருக்கும் இந்த பிரச்சனையும் நீதான் எனக்கு தந்திருக்கிறாய், அதை நீயே மாற்றித்தா என்று துவா செய்ய வேண்டும். இனி அந்த சக்தி மிகுந்த இஸ்மி அதுனா யா ஹாலிக் யா அல்லாஹ், யா ஹாலிக் யா அல்லாஹ். இந்த இஸ்மை நம்ம மஹரிபுடைய தொழுகை பிறகு 21 தடவை நாம் ஓத வேண்டும். அடுத்தது 3வது இஸ்மி என்னன்னா, கணவருடைய குணம் சரியில்லாதவர்கள், அவர்கள் மது, புகை அந்த மாதிரி கெட்ட பழக்கத்தில் உள்ளவர்களாக இருந்தால், பிள்ளைகள் சொல்லை கேட்காமல் இருக்கக்கூடியவங்க, இப்படி பிரச்சனை உள்ளவர்கள் இந்த இஸ்மை ஓதி அவர்கள் தேனில் கலந்து அதை கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய குணம் நல்லதாக மாறும். அந்த சக்தி பெற்ற இஸ்மை என்னன்னா யா ஹாதி யா அல்லாஹ், யா ஹாதி யா அல்லாஹ், யா ஹாதி யா அல்லாஹ். ஹாதி என்றால் நேரான வழிக்கு கொண்டு செல்கின்றவன், தவறான பாதையில் இருந்தவனை சரியான பாதைக்கு திருப்புகின்றவன். அதாவது மனிதன் எவ்வளவு தவறான வழியில இருந்தாலும் அவனை மாற்றி நல்ல வழிக்கு கொண்டு வர முடிவது அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே. அதனாலேயே சில குடும்பங்களில் என்னென்னமோ பிரச்சனை இருக்கிறது. கணவருடைய குணம் ரொம்ப மோசமாக இருக்கும். குடிக்கும், போதைக்கும், கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, தொழுகை கூட சரியாக இருக்காது. சில வீட்டில் செலவுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் அந்த தாயும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே போல் பிள்ளைகள் சொல்லை கேட்காமல் இருப்பாங்க. தவறான ஃப்ரெண்ட்ஸு, படிப்பில் கவனம் இருக்காது, கெட்ட வழியில் போய்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அங்கே கோபப்படுறதுனால எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. சண்டை போடுறதுனாலையும் எதையும் நமக்கு பார்க்க முடியாது. உண்மையான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அல்லாஹு தாலாவால் மட்டுமே அது முடியும். அதனால் இந்த யா ஹாதி யா அல்லாஹ், யா ஹாதி யா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மை 101 தடவை ஓதி அதை தண்ணீரில் அல்லது தேனில் ஊதி அதை கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய குணம் நல்லதாக மாறும். 101 தடவை தேனில் ஊதினா அந்த தேனை நீங்கள் சிறிது டீயில் சுகருக்கு பதிலாக அந்த தேனை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு 17 நாட்களுக்குள் உங்களுக்கு வித்தியாசத்தை பார்க்க முடியும். அடுத்து 4வது இஸ்மு, உடல்நிலை பிரச்சனை உள்ளவர்கள், கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள் இருந்தாலும், வேற எந்த நோய்களாக இருந்தாலும், யூட்ரஸில் பிரச்சனை இருந்தாலும் சரி, மனதுக்குள்ள கஷ்டம், மன அழுத்தம், பயம், உடல் வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு இஸ்மை 33 தடவை நம்ம ஓதி அதை தண்ணீரில் ஊதி இஷ்வி என்று சொல்லி அந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் நாம் குடிக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையோடு நாம் செய்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அந்த நோய்களை குணமாக்கி தருவான், குணமடைய வழிகளை திறந்து தருவான். நீங்கள் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு இறைவனிடத்தில் துவா செய்ய வேண்டும். இந்த நோயை நீதான் அல்லாஹ் எனக்கு குணப்படுத்த முடியும், எனக்கு ஷிஃபாக தர வேண்டும்னு நீங்கள் துவா செய்ய வேண்டும். அப்போது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாலாவின் அனுமதியால் அது குணமாகும். இனி அந்த சக்தி பெற்ற இஸ்மு என்னன்னா யா காதிரு யா அல்லாஹ், யா காதிரு யா அல்லாஹ், யா காதிரு யா அல்லாஹ். எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன், எந்த விஷயமும் அவனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது.
நோய் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், மனிதர்களால் குணப்படுத்த முடியாத நிலையாக இருந்தாலும், அல்லாஹுக்கு பொறுத்தவரை அது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது 5வது இஸ்மு. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கும், இது ஒருபோதும் எனக்கு நடக்காதுன்னு நம்ம நினச்சிருப்போம், நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நம்ம முடிவெடுத்திருப்போம் மனதுக்குள்ளே. ஆனால் அல்லாவை பொறுத்தவரை அப்படி எதுவுமே கிடையாது, நடக்காது என்று எதுவும் கிடையாது. அதனால தான் நம்ம ஆசைகள் எதுவாக இருந்தாலும், நல்ல வீடு வேண்டும், நல்ல வேலை வேண்டும், நல்ல வருமானம் வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், இப்படி நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நல்ல ஆசைகளும் நமக்கு நடந்து கிடைக்க, தஹஜ்ஜுடைய தொழுகை முடித்த பிறகு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து 100 தடவை சொல்ல முடிந்தா அது நல்லது. அதற்கு மேல் உங்களுக்கு ஓத முடிந்தாலும் அது நல்லது. ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக 7 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். 7 நாட்களும் ஒரே எண்ணிக்கையில் நீங்கள் ஓத வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இஸ்மை சொல்லிட்டு நீங்கள் துவா செஞ்சா, யா அல்லா இந்த இஸ்முடைய பரக்கத்தால் என்னுடைய ஆசைகளை நீ நிறைவேற்றி தாரப்பே அப்படின்னு மனசில் உள்ள அந்த தேவையை நம்பிக்கையோடு கேட்டால், இன்ஷா அல்லா இந்த இஸ்முடைய பரக்கத்தால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நமது வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இனி அந்த சக்தி வாய்ந்த இஸ்மு எதுன்னா, யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். கருணை உள்ளவர்களிலேயே அதிக கருணை நிறைந்த என்னுடைய இறைவா என்று நாம் இறைவனை அழைக்கின்றோம். எப்படி நமது துவாவை அல்லாஹு தாலா ஏற்காமல் இருப்பான்? அடுத்தது 6வது இஸ்மு. மலையளவு கடன் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, மகளுடைய கல்யாணத்தை நடத்தி கடன் அதிகமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் நஷ்டம் இருந்தாலும் சரி, கடனை கொடுத்து திரும்ப கிடைக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த இஸ்மை மகரிப்புடைய தொழுகை முடிந்து 100 தடவை ஓத வேண்டும். அந்த முறையில் 7 நாட்கள் தொடர்ந்து ஓத வேண்டும். அதன் பிறகு நீங்கள் இறைவனிடத்தில் 2 கரங்களை உயர்த்தி துவா செய்யுங்கள். அல்லாஹுவின் பரக்கத்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து கிடைக்கும். அப்போ மலையளவு கடன் வைத்திருக்கின்றவங்க மகரிப்புடைய தொழுகை முடித்து யா பாரி யா அல்லா, யா பாரி யா அல்லா, யா பாரி யா அல்லா என்று ஓதி துவா செய்யுங்கள். யா பாரி என்றால் உருவாக்குகின்றவன், ஒழுங்குபடுத்துகின்றவன், எல்லா விஷயங்களையும் சரியான நிலையில் வைத்து நடத்துகின்றவன் அல்லாதான். அதனால் வாழ்க்கையில் சிலருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், கடன் இருக்கும், கவலைகள் இருக்கும், இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளில் சிக்கி இருக்கின்றவங்க இந்த இஸ்மா ஓதி இறைவிடத்தில் துவா செய்யுங்க. இந்த இஸ்முடைய பரக்கத்தால் மெதுவாக நமது பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும், கடன் என்பது குறையத் தொடங்கும், வழிகள் திறக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை சீராக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நாம் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த ஒரு இஸ்மு. அடுத்தது 7வது இஸ்மு. வாழ்க்கையில் சிலருக்கு எப்படி என்றால், அவர்கள் நினைத்தாலும் அவர்களுக்கு தவறுகளிலிருந்து விலக முடியாத நிலை, நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் மனது வராத நிலை, சில நோய்கள் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நின்று போன மாதிரி இருக்கும். இப்படி முன்னேற்றம் இல்லாதவர்கள், தவறுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க, இப்படியெல்லாம் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஒரு இஸ்மை தினமும் 101 தடவை நீங்கள் ஓதி துவா செய்ய வேண்டும். மகரிப்புடைய நேரத்தில் நீங்கள் இந்த இஸ்மை 101 தடவை ஓதிவிட்டு அதன் பின்பு, யா அல்லா என்னுடைய வாழ்க்கையில் உயர்வைத்தா, என் குணத்தை நீ நல்லதாக மாற்று, என் நோய்களை நீ போக்கித்தா அல்லா என்று மனதில் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அப்படியானால் இன்ஷா அல்லா இஸ்முடைய பரக்கத்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். தவறுகளிலிருந்து விலக நீங்கள் ஆரம்பிப்பீங்க. நல்ல செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில், நல்ல செயல்கள், நல்ல அமல்கள் அதிகமாகும், உயர்வு என்பது கிடைக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, யா மஜீது யா அல்லா, யா மஜீது யா அல்லா, யா மஜீது யா அல்லா என்று 101 தடவை நீங்கள் ஓதி துவா செய்யுங்கள். வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் வரும். இந்த 7 இஸ்முகளையும் நாம் தினமும் ஓதி துவா செய்தால் இன்ஷா அல்லா அல்லாஹுவின் பெரிய பரக்கத்தையும் உயர்வையும் நமக்கு வாங்க முடியும். இந்த இஸ்முகளை ஓதிவிட்டு வெறும் வாயால் ஓதிவிட்டு சென்றுவிடக்கூடாது, துவா செய்ய வேண்டும். யா அல்லா இந்த இஸ்மின் பரக்கத்தால்
என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்துத்தா, என் சிரமங்களை நீ போக்கித்தா, என்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற்றத்தை தா என்று மனதார கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த 7 இஸ்முகளையும் நாம் தினமும் ஓத ஆரம்பிக்கும் போதே நமது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும், பிரச்சனைகள் குறையும், மனதுக்கு அமைதி வரும், அல்லாஹுவின் உதவி கிடைக்க தொடங்கும். அதனாலேயே இந்த 7 இஸ்முகளையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. தினமும் ஓத முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நமக்கு எல்லாருக்கும் தௌஃபீக் தரட்டும். இந்த இஸ்முகளை ஓதி அதன் பயனை பெறக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு ஏற்படுத்துவானாக. நமது எல்லாருடைய பிரச்சனைகளையும் இறைவன் தீர்த்து வைப்பானாக. நமது மனதில் இருக்கிற எல்லா நல்ல ஆசைகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவானாக. இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.